கரைபடாத உமது அருட்கொடைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து நிறைவேற்றி உமக்கு விசுவாசம் உள்ளவனாகவும் எனது எஜமானனுக்கு உண்மை உள்ளவனாகவும் வாழ நீர் கிருபை செய்யும். லாசரு, லாசரு எங்கு சென்றிருப்பான்? இன்னும் காணலையே. லாசரு, லாசரு. ஐயோ, எஜமான் கூப்பிடுறாரு போல. சீக்கிரம் போன, என்னோட கோச்சு போறே. லாசரு, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு நேரம் நான் உன்னை அழைத்தும் என் அழைப்பு உனக்கு கேட்காத அளவிற்கு உன் செவி அடைத்து விட்டதோ, அல்லது இவன் அழைப்பிற்கு செவி சாய்க்க வேண்டுமோ என்று ஆணவத்தில் அமைதியாக இருந்தாயோ? எங்கு சென்றாய் இவ்வளவு நேரம்? சொல். ஐயா, என்னை மன்னியுங்கள். நான் ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். என்னை பார், அழகான வீடு, திரளான ஆஸ்தி, 3 தலைமுறையினர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சொத்து என அனைத்தும் எனக்கு இருக்கிறது. பணத்திலே படுத்து உறங்குகிறேன், பொன்னிலே புரளுகிறேன், வைரத்தை வைத்து விளையாடுகிறேன். ஆனால் நான் ஜெபிப்பதே கிடையாது. அதனால்தான் நான் உன் எஜமான். நீயோ தினமும் மணிக்கணக்காய் திருமறை வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், ஆலயம் செல்கிறாய், காணிக்கை படைக்கிறாய். ஆனால் இன்னும் என் வீட்டு வேலைக்காரனாகவே இருக்கிறாய். ஐயா, ஆண்டவர் அனைவருக்கும் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்தபடியே உமக்கு செல்வங்களை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை வைத்து பெருமை பாராட்டக்கூடாது. அதை நல்ல முறையிலேயே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் தந்த தாளந்திற்காக கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் கணக்கு கேட்பார். அன்று நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஐயா, லாசரு, நீ என் அடிமை, அதை நினைவில் கொண்டு பேசு. ஐயா, நாம் அனைவரும் ஆண்டவருக்கு அடிமை. நிறுத்திடா உன் வியாக்கியானத்தை. என் பாதரட்சையை கூட தொடுவதற்கு தகுதி இல்லாத நீ எனக்கு புத்தி சொல்லுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார். ஐயோ 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 ஐயோ, என்னை அடிக்காதீர்கள், என் நிஜமானனை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள். நான் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன். என்னை எவராலும் அசைக்க முடியாது. ஐயா, ஐயா. யாரடாது பொறியில் மாட்டிய எலி போல ஒலி எழுப்புவது? ஐயா, சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகிறது. மிகவும் பசிக்கிறது. சாப்பிட ஏதாகிலும் கொடுங்கள் ஐயா. பசிக்கிறதா? வருகிறவருக்கும் போகிறவருக்கும் உணவளிக்க நான் என்ன சத்திரமா கட்டி வைத்துள்ளேன்? என் ஆஸ்தி, என் சம்பத்தெல்லாம் எனக்கு மாத்திரமே உரியது. இதில் பங்கு வர எவருக்கும் உரிமை இல்லை. ஐயா, சிறிது உணவு மாத்திரம் கொடுங்கள். என் பசியும் மாறும். உமக்கும் அது புண்ணியமாக இருக்கும் ஐயா. என்னிடத்தில் இருக்கும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் நான் நினைத்தால் இந்த பூலோகத்தை அல்ல, அந்த மேலோகத்தையே வாங்கி அதில் கூடாரம் போட்டு குடியிருப்பேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் புண்ணியத்தை பற்றி பேசுகிறாயா? ஐயா, மேலோகம் என்பது பணத்தால் கிடைப்பதன்று, மாறாக படைப்பாளருக்கு விசுவாசமாய் வாழ்வதனால் கிடைக்கும் மேலான வாழ்வு ஐயா அது. கையேந்திய நாய், கைப்பிரதி கொடுத்ததா? என்னிடத்தில் இறந்துண்ண வந்த நீ எனக்கு உபதேசம் பண்ணுறியா? உன்னை ஓடுடா ஓடுடா, கேட்டுக்குள்ள உன்னை விட்டது யார்? ஓடுடா. சகோதரர் வாரும், நான் உமக்கு பசியார உணவு தருகிறேன். ஐயா, உமது எஜமான் நீர் எனக்கு உணவு தருகிறதை அறிந்தால் உம்மை தண்டிப்பாரே. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. இது எனக்கு உணவாக தரப்பட்டது. அதை நான் உமக்கு தருகிறேன். நீர் வாங்கி மனதார உண்ணும். அப்படி என்றால் உமக்கு ஒருவேளை உணவு இல்லை என்றால் அது என்னை ஒன்றும் செய்து விடாது. நீ 4 நாட்களாக பசியால் வாடுகிறாய். நீயே இந்த உணவை ஏற்றுக்கொள். ஐயா, உமது எஜமான் அநேக ஆஸ்தியுடையவராயிருந்தும் எனக்கு இறங்க அவருக்கு மனமில்லை. ஆனால் நீர் உமக்கு இருந்த சிறிய உணவையும் எனக்கு தந்துதவுகிறீரே. கடவுள் தாளந்துகளை தருகிறார். சிலர் அதை தந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதே இல்லை. ஆனால் நான் என் ஆண்டவருக்கு பயந்தவன்.
அவருக்கு விசுவாசமாக வாழ விரும்புகிறவன். எனவேதான் நான் அவருக்கு விருப்பமான இந்த நற்காரியத்தை செய்கிறேன். நீ உணவை புசித்து உன் பசியை ஆற்றிக்கொள். யாரடாது என் வீட்டு வாசல் அருகே பருக்களோடு உட்கார்ந்திருப்பது? ஐயா, நான் தான் லாசரு, உங்கள் வேலைக்காரன். நீ வேலைக்காரன் தானே, வீட்டு சொந்தக்காரன் இல்லையே. இந்த பருட்க பிடித்த உடம்போடு என் வீட்டு வாசல் உன்னை உட்கார சொன்னது யாருடா? ஐயா, தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள். பருக்கள் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. நாய்கள் அவற்றை நக்குகிறதினால் என் உடம்பெல்லாம் நாற்றம் எடுக்கிறது ஐயா. தயவு செய்து என்னை ஒரு வைத்தியரிடம் அழைத்து செல்லுங்கள் ஐயா. பருக்களிலே கொஞ்சம் எண்ணெய் வைத்தால் சற்று ஆறுதலாக இருக்குமே ஐயா. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் ஐயா. உன்னை வைத்தியரிடம் அழைத்து செல்ல எனக்கு நீயா? என் உறவினரா, என் நண்பனா, அல்லது என் பங்காளியா? நீ என் வேலைக்காரன். நீதான் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தவிர நான் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அந்த நாய்களோடு இருந்து உன் ஜீவனை விடு. தாங்கள் எனக்கு வைத்தியம் கூட செய்ய வேண்டாம். மிகவும் பசியாய் இருக்கிறது. சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது. ஒரு வாய் உணவை மாத்திரம் உண்டு என் உயிரை விட சிறிது உணவு தாருங்கள் ஐயா. ஒரு மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளையாவது பொறுக்கிக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் ஐயா. ஊருக்கெல்லாம் உணவளித்தானாம், இப்போது ஒன்றுமில்லாது இருக்கிறானாம். ராப்பகலாய் கடவுளை தேடினாயே, எங்கே உன் கடவுள்? அவரை வந்து உனக்கு உணவு தரச் சொல். உணவு வேண்டுமா? இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, இந்த உலகம் நிலையற்றது. எனக்கோ நிலையான வாழ்வுண்டு. வாழ்வுண்டு. என்ன சொன்னாய்? இங்கேயே வாழ தெரியல, அங்க போய் வாழ போறான? வாழு வாழு, நீ எப்படி வாழ்றான்னு பார்க்கிறேன். இவர் நம் லாசரு அல்லவா? ஆம், இவர் லாசரு. அதோ அவரை பார், அவர்தான் ஐஸ்வர்யவான். லாசரு கடவுளுக்கு பிரியமானவர் அல்லவா? ஆமாம், கடவுள் இருவருக்கும் சில கடமைகளையும் சில பொறுப்புகளையும் சில தாளந்துகளையும் கொடுத்து இந்த உலகத்தில் வைத்தார். இருவரும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அந்த விருப்பத்தை லாசரு நிறைவேற்றினார். உலகில் பல கஷ்டங்களை அனுபவித்த போதும் அவர் கடவுளுக்கும் தன் எஜமானுக்கும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். அப்படியென்றால் இந்த ஐஸ்வர்யவான்? ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ கடவுளை மறந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் சுயபோக வாழ்வு வாழ்ந்தவன். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதனையும் மறந்து கண் போன போக்கில் வாழ்ந்தவன். இவனை அக்கினியும் கந்தகமும் உள்ள நரகத்திற்கு கொண்டு போக நரகத்தின் அதிபதி வருவான். நாம் லாசருவை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே விடுவோம். அவர் இவனுக்காக காத்திருப்பார். நிலையில்லாத உலகிலே நிலையற்ற பொருளுக்காய் நிலை தடுமாறி வாழ்ந்த ஐஸ்வர்யவானே, வா வா, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் நரகத்திற்கு வா. நான் உனக்காக வலை வீசவில்லை, ஆனால் நீயே என் வலையில் சிக்கி விண்டாய். நான் என்ன செய்ய? வா, துடி துடிக்கலாம், வா, துடி துடிக்கலாம். என் தகப்பனாகிய ஆபிரகாமே, என்னை மீட்டுக் கொள்ளும். மகனே, ஆண்டவரை விட்டு நீ வெகு தூரம் போனாயே. ஐயோ, மிகவும் வேதனையாய் இருக்கிறதே. லாசருவும் வேதனையின் மிகுதியினால் இப்படித்தானே கெஞ்சினான். அப்போது நீ அவனுக்கு செவிசாய்க்கவில்லையே. அவன் பருக்களோடல்லவா வந்தான். இயேசு தொழில்நோயாளிகளையும் தொட்டு சுகமாக்கவில்லையா? நீ உன் செல்வ செருக்கால் மதியற்று அல்லவா வாழ்ந்தாய். என் செல்வத்தை தானே அனுபவித்தேன். இன்னும் நீ மனந்திரும்ப மனமுச்சு இருக்கிறாயே. செல்வமும் சுகமும் ஆண்டவர் உனக்களித்த அருட்கொடை அல்லவா? அந்த செல்வத்தை சற்றாகிலும் மற்றவர்களுக்கு கொடுத்து கடவுளுக்கு விசுவாசமாய் வாழ மறந்து போனாயே. ஐயோ, வேதனை என் உடலெல்லாம் எரிகிறது. தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் ஆவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும்.
என் அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன். மகனே, நீ பூமியிலே உயிரோடிருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். ஆகவே இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஐயோ ஐயோ,